வெல்கம் டு ஃபியர்லெஸ் ஸ்டடி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நடந்த டிஎன்பிசி தேர்வுக்கான பொதுத்தமிழ். இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுத்தமிழில் அந்த இயருக்கான கொஷின் பேப்பரனுடைய ஆன்சர், அதனுடைய வினா, இது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2022க்கான கொஷின் பேப்பர். ஸோ இது கொஞ்சம் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் எக்ஸாம் டைமில் லைட்டாக படித்து பார்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரீயாக இருந்தால் கூட இந்த வீடியோவில் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வெளிப்படை தன்மை. அடுத்து பார்த்திங்கன்னா சிலை மேல் எழுந்த போல, அதாவது சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா இதுக்குனுடைய ஆன்சர் நிலைத்து நிற்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன வகை வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். ஸோ 5வது கொஸ்டின் இலக்கண குறிப்பறிதல் கொடுத்துருக்காங்க. சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாலச் சிறந்தது அப்படின்னா உரிச்சொல் தொடர். 6வது பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை இப்படி கொடுத்துருக்காங்க. மல்லிகை அப்படின்னா பொருள் பெயர், பள்ளி அப்படின்னா இடப்பெயர், கிளை அப்படின்னா சினைப்பெயர், இனிமை அப்படின்னா பண்பு பெயர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். அடுத்து 7 பாருங்கள். பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலப்பெயர்னால் செம்மை. செம்மை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமற்றது. ஏன்னா மை விகுதி வந்தாலே அதுக்கு நம்ம என்னென்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? சினைப்பெயர் கொடுத்துருக்காங்க. சினைப்பெயர்னால் கண். பண்பு பெயர் பார்த்திங்கன்னா ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தொழில் பெயர் ஆடுதல். சரிங்களா? ஸோ இதில் எது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா காலப்பெயர். காலைப்பெயர்னால் செம்மைன்றது காலப்பெயர் வராது. அதே மாதிரி பண்பு பெயர் பார்த்திங்கன்னா ஆண்டுன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறான ஆன்சர். சரிங்களா? ஏ அண்ட் சி தவறானது. அடுத்து 8க்கு பார்த்திங்கன்னா கேள் என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள் அப்படின்னா வேறு சொல் பார்த்திங்கன்னா கேட்டு. அடுத்து 9வது தனிந்தது என்னும் சொல்லின் வேறு சொல்லி எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தனிந்தது அப்படின்னா தனி. தருக என்ற சொல்லின் வேறு சொல்லி கண்டறிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. தருகனா அதனுடைய வேறு சொல் தா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. சோனா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னா பெரிய. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பறவை. இச்சொல்லிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவைனா கடல். 14 மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மரபு பிழைகள் அற்ற தொடர் அப்படின்னா கூவை குளரும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழையற்ற சொல். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள். சந்திப்பிழையற்ற தொடர் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 16 பாருங்கள். குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றியலுகரம் அப்படின்றதில் பொருந்தா சொல் பார்த்திங்கன்னா பசு அப்படின்றது தான் பொருந்தாத சொல். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை எதுகை இயைபு
இசைவு. சரிங்களா, இந்த இசைவுன்றது தான் பொருந்தாத சொல். அடுத்து 18 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சோறு உண்டால், பால் பருகினால், பழம் தின்றான், நீர் குடித்தான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 7 7 6 5 4 3 3 2 1 3 6 9. சரிங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வரிசையில் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி இது பண்ணணும். சரிங்களா, ஸோ இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இப்படி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் அது வந்து சரியாக இருக்கும். 2வதுக்கு 3வது இது, அண்ட் 3வதுக்கு 2வது இது, 4வதுக்கு ஃபஸ்ட்டு இது வரும். சரிங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி கீழேருந்து மேலே போகிற மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது தமிழ் புக்கில் உங்களுக்கு 6th டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 20வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னா பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேகப் புலவர். மரமும் பழைய குடையும் அதன் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து 24 நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் உடைய கூற்று இது. 25 பார்த்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து சரியான குற்றை தேர்வு செய்கின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா சேரமரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் தான். அடியல் நீரே அருளுக அப்படின்றவரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் தான். நாட்டுடுத்தும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரும் பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் தான். சரிங்களா, ஸோ என்னுடைய ஆப்ஷன் அனைத்தும் சரிதான். அடுத்து கூற்று பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 பாருங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டது. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டு. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. சரிங்களா, இரண்டுமே வந்து சரிதான். ஸோ ஆன்சர் வந்து சி. 28வது கொஸ்டின் பாருங்கள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்மை. 29 கூற்று 1 ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். சரிங்களா, கூற்று 2 மட்டும் சரி. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏறெழுது வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் வராது. சரிங்களா, ஏறெழுதை பாடியவர் வந்து கம்பர். இது வந்து சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாரதியார் தான். சரிங்களா, ஸோ இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது ஈஸியான கொஸ்டினுமே. 31 பாருங்கள். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். சரிங்களா, பாடல் வழியில் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை. அடுத்த ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் அப்படின்னா மிதியாமை கோடி பெறும். அதாவது மதிக்காதவங்க விட்டால் மிதிக்கக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா, ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் என்ன பண்ணக்கூடாது சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். சரிங்களா, ஆன்சர் செகண்ட் தான் இதுக்கு வந்து கரெக்ட். அதாவது பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்கள். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நூலக நாள். சரிங்களா. 34 ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் மகடுவோ டில்லை என்று கூறும் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. 38 ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேசனம் அருவியதுன்னா ஆத்தூர்.
பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். 40 தமிழ் செயல் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சதுரகிரி நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அமைத்தவர் யாருன்னா பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவையும் பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்திகை. பொறுத்துக்க அடுத்து தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்கான. சரிங்களா? ஸோ இதெல்லாம் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ தரிசனம் யார் எழுதினது அப்படின்னா வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல்னா அண்ணா. தாலாட்டு வந்து ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவிராயர். ஊமை கவிஞர் யார் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காந்திய கவிஞர் ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் யார்? இது தவறு. சரிங்களா? ஸோ அது ரெண்டுக்குமே சரியான பையன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் 3 தான் சரி. பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவிராயர். காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கனார். ஸோ ஊமை கவிஞர் யார்? சிறதா. ஸோ அடுத்து புரட்சி கவிஞர் யார் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 47 முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிப்பாவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் இயற்றியது. நீலமகம் வந்து அவர் வந்து இயற்றலை. நீலமகம் யார் இயற்றிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலைநிலம் என்றவர் அவரும் பாரதிதாசன் தான். 50வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிய. தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்கும். சரிங்களா? சரி, இது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த 50க்கான கொஸ்டின் அந்த ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை தாங்க. நாம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.